வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காலை உணவு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் பழம் வச்சுருக்கோம். நம்ம வழக்கமாக ஆப்பிள் சாப்பிட்றதுல அப்படியே சாப்பிட்டாலும் தோலை சீவிட்டு தான் சாப்பிட்றோம். தோல் வந்து நல்லது, சத்துள்ளது தான், உண்மை தான். ஆனால் வந்து இது எல்லாமே வந்து கோட்டட் ஆப்பிள் தான் வருது. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் கிடச்சதுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி தோலோடு கண்டிப்பாக சாப்பிடுங்க. இது வந்து வெள்ளரிக்காய் வழக்கம்போல் வச்சுருக்கோம். இப்போ சீசனுங்கிறனால நிறையவே கிடைக்கிது, சீப்பாகவும் இருக்குது. இது பச்சை பயிர் முளைக்கட்டினது. இது கொஞ்சம் பெப்பரு, எலுமிச்சம்பழம் எல்லாம் புழிஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து புடலங்காய் பொரியல் பண்ணியிருக்கோம். இப்போ மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து பொரியல் இருக்குது. இது வந்து இன்றைக்கி வந்து அடை தோசை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி. புதினா சட்னி தான் மதியத்துக்கு செய்ய போகிறோம், சாப்பிட போகிறோம். மதியம் வந்து பழைய சோறு இருக்குது. ஸோ வெயிலுங்கிறனால பழைய சோறு நிறைய எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்முடைய உணவு ஷெட்யூலு. நம்ம நேற்று வந்து உலக ஆரோக்கிய தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், உணவு போட்டிருந்தோம். அது ஒரு நாளைக்கு மட்டும் ஆரோக்கியமான உணவு சாப்பிட வேண்டாம், தினசரி இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. அந்த மாதிரி உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். அதுவும் வயசாக உங்களுக்கு வந்து நிறையா இழப்புகள், உடம்புல தசை இழப்புலேருந்து எல்லாமே இழப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சத்தான உணவு எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே.